ஆகாஷ் வந்து அணுக்கு தெரியாமல் வந்து பின்னாடி பக்கமாக தாலி கட்டிடுறாரு. அதனால அணு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சுட்டு அணு அப்படி சொல்கிறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ வீட்டுக்கு எப்படி நான் பதில் சொல்வேன், எங்கள் வீட்டில் வந்து எப்படி நான் எல்லோரும் மூஞ்சில முழிப்பேன் அப்படி சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. உடனே வந்து அபி ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ராகவ் வந்து ஆகாஷை பயங்கரமாக திட்டுறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணடா, இப்படி பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எனக்கு வேறு வழி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. உடனே வந்து இவங்க 2 பேரும் அழகை பார்த்துட்டு ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அபி வந்து இப்படி பண்ணிட்டீங்களே குட்டி பாஸ், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னால் மறக்க முடியாது, அணு நான் இழந்துருவோன்னு பயமாக இருந்துச்சு, அதான் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. ராகவ் திட்டுறாரு. அபியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து பதறி போயிடுறாங்க. அணுவோட அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்த்துட்டு நீங்களும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இல்லைங்க எனக்கே தெரியாது, இவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசை கஷ்டப்பட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து அவரை போக சொல்லுங்கள், இதுக்கப்புறம் அவர் மூஞ்சில் நான் முடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு அப்படி இருக்க முடியாது, நீ அந்த வீட்டுக்கு தான் போய் ஆகணும், உங்கள் அப்பா தாங்க மாட்டார் இதெல்லாம், நீ இந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி இருந்தேனா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அனு வந்து அவங்க வீட்டுக்கு போக சம்மதிக்கிறாங்க. ஆகாஷ் அப்புறம் அபி ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உடனே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அவங்க சித்திக்கிட்ட இந்த மாதிரி ஆரத்தி கடிச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. கல்யாணம் ஆனதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து தாலி வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வந்து அபி எல்லாருமே வந்து விடுங்க விடுங்கன்னு பயங்கரமாக கத்துறாங்க. அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சுந்தரி வந்து அப்படியே வந்து தாலியை பிடிச்சி அப்படியே இழுத்துடுறாங்க. அப்போ வந்து செமையாக டென்ஷனாக ராகும், நிறுத்துறீங்களா சித்தி அப்படின்றாரு. அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து ஒரு பொண்ணு கழுத்தில் இருக்க தாலியை வந்து கழட்டுறதுக்கு யாருக்கு எந்த உரிமை கிடையாது, உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சித்தி, அதெல்லாம் தாலியிலேருந்து கையை எடுங்க அப்படின்னோடனே வேறு வழி நம்ம சுந்தரி எடுத்துடுறாங்க. இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் விரும்புனீங்களோ விரும்பலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கல்யாணம் நடந்தது உண்மை, ஆகாஷ் வந்து அணு கழுத்தில் தாலி கட்டது உண்மை, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் விரும்பினாலும் நடந்து போச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. நீ ஏற்றுக்கினாலும் இதை நடந்துருச்சு இல்லை, அதோட விடு சுந்தரி, முடிஞ்சு போச்சு எல்லாமே, அணு தான் நம்ம வீட்டு மருமகனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. வேறு வழி இல்லை, வீட்டுக்கு அணு வந்து மருமகளாக வந்துட்டா, இப்போ நடக்க வேண்டிய வேறு காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சுந்தரி மட்டும் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி அவள் சமாதானம் ஆகிறதுக்கு நாள் ஆகும், அதை விட்டுருங்க, இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம், ஏன்டா இப்படி அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல பாட்டி, நான் அணு இழந்துருவோம் பயமாக இருந்துச்சு, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்கிறாரு. சரி கொஞ்ச நாள் பொறுத்து சுந்தரி சமாதானம் ஆகிடுவா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நீங்கள் அணு எங்கள் வீட்டிலே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட வீட்டில் இருக்கவங்களை எல்லாருமே வந்து அமுச்சு விடுறாங்க வந்து பாட்டி. அதுக்கப்புறம் அபி வந்து மனசு கேட்காம வந்து அணுவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அடுத்து ராகவை பார்க்குறாங்க. ராகவ் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணிலேயே சொல்கிறாரு. உடனே அபி சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்து வந்து ராகவ் சொல்கிறாரு, நான் சித்தியை ரொம்ப திட்டேன் நான் பாட்டி அப்படின்னோடனே, நீ பண்ணது கரெக்டரா, இந்நேரம் வந்து அவள் வேறு மாதிரி பண்ணியிருப்பா, எதாவது நல்ல காலம் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னோடனே, அணு வாமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றுமா வீட்டுன்றாங்க. அணுவும் வீட்டில் விளக்கேற்றுறாங்க. அதுக்கப்புறம் அணுவையும் ஆகாஷும் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, நீங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க, ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. நீயும் என் பேரண்டா, உன்னை எப்படி ஏற்றுக்காமல் போயிட்டேன், அதுவும் நீ விரும்பின பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க.